கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரேலில் 18 வயது நிரம்பிய ஆண்கள் பெண்கள் எல்லோருமே கட்டாய இராணுவ பயிற்சியில் சேர வேண்டும் என்பது அரசாங்க சட்டமாகும். ஆண்கள் 3 வருஷமும் பெண்கள் 2 வருஷமும் கட்டாயமாக இராணுவத்தில் பணி செய்ய வேண்டும். ஆனால் இஸ்ரேலில் இராணுவ பயிற்சியே பெறாத, யுத்தத்தில் ஈடுபடாத ஒரு கூட்ட யூதர்களும் இருக்கிறார்கள். இவர்கள் யூத மத சட்டதிட்டங்களின்படி, அதாவது நியாயப்பிரமாணத்தை அப்படியே கடைபிடித்து தேவனுடைய வேலைகளுக்காக தங்களை முழுவதுமாக அர்ப்பணித்து கொண்டிருக்கிற ஆர்த்தோடாக்ஸ் யூதர்கள் என்று அறியப்படுகிறார்கள். இவர்கள் இப்போது 20 லட்சம் பேர் இருப்பதாக கூறப்படுகிறது. இவர்களில் இருந்து 144,000 பேர், அதாவது இவர்கள் அந்திகிறிஸ்துவின் உபத்திரவ காலத்தில் இயேசுவை பற்றி சுவிசேஷம் அறிவித்து இரத்த சாட்சிகளாக மரிக்கப் போகிறார்கள். அதை குறித்து எப்படி என்று இந்த பதிவில் பார்ப்போம். முதலில் ஆர்த்தோடாக்ஸ் யூதர்கள் எனப்படுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பற்றிய சிறிய விளக்கத்தை பார்த்து விடுவோம். இவர்கள் தங்கள் மேசியா தாவீதின் சந்ததியில் இருந்து ஒரு மனிதனாக, இஸ்ரவேல் ஜனங்களின் ராஜாவாக, ஆளுகை செய்கிற தலைவராக வருவார் என்றும், எல்லா யூதர்களையும் கூட்டி சேர்த்து முழு உலகத்திற்கும் சமாதானத்தை கொண்டு வருவார் என்றும் நம்புகிறார்கள். இந்த ஆர்த்தோடாக்ஸ் யூதர்கள் எனப்படுகிறவர்கள் 18 வயது ஆனவுடன் யூத மத சட்டதிட்டங்களை மட்டுமே பழைய ஏற்பாட்டின் அதாவது யூத ரபிமார்களாக மாறுவதற்காக படிக்கிறார்கள். இந்த படிப்பில் யூத ஆண்கள் மட்டுமே சேர முடியும். யூத பெண்களுக்கு இடம் கிடையாது. இவர்கள் தங்கள் படிப்பை முடிக்கும் வரை திருமணம் செய்வதில்லை. மேலும் தங்கள் வாழ்நாட்கள் முழுவதையுமே பைபிள் வசனங்களை படிப்பதிலும் ஜெபிப்பதிலும் ஆராய்ச்சி செய்வதிலும் மட்டுமே அர்ப்பணித்தவர்களாக இருக்கிறார்கள். இவர்களுடைய குடியிருப்புகளே தனியாகத்தான் இருக்கிறது. மற்ற யூதர்களோடு இவர்கள் அவ்வளவு நெருக்கமாக இருப்பதில்லை. யூத பாரம்பரியத்தின்படி, நியாயப்பிரமாணத்தின் கூறப்பட்டிருக்கிறபடியே கொஞ்சம் கூட மாற்றமில்லாமல் தங்களை நவீன உலகத்தால் தீட்டுப்படுத்தி விடாதபடிக்கு உணவு பழக்க வழக்கங்களிலும் சரி, யூத பாரம்பரியத்தின்படி ஒழுக்கமான, முழுமையாக நீண்ட ஆடைகளை மட்டுமே அணிவதிலும் சரி, தேவன் மீது அதிக பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள். இவர்கள் இப்போதுள்ள நவீன தொழில்நுட்ப சாதனங்களை கூட அதிகமாக பயன்படுத்துவதில்லை. எந்த விதத்திலும் தங்களுடைய மதத்தில் உலக பிரகாரமான விஷயங்கள் உள்ளே வந்துவிடக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருக்கிறார்கள். இராணுவத்தில் சேர்ந்தால் பைபிளை வாசித்து ஆராய்ச்சி செய்வதற்கும் ஜெபிப்பதற்கும் தேவையான நேரம் கிடைக்காது என்பதால் சேர்வது கிடையாது. அது மாத்திரமல்ல, இந்த ஆர்த்தோடாக்ஸ் யூதர்கள் யுத்தத்தில் நம்பிக்கை இல்லாதவர்கள். நாம் யுத்தம் செய்வதால் அல்ல, நம் மேசியா வந்துதான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற எல்லா இடங்களையும் நமக்கு திரும்ப தருவார் என்று, எனவே மேசியாவை முதலில் வர வைக்க வேண்டும் என்றும் நம்பிக்கை உடையவர்கள். யூத மதத்தின் சட்டதிட்டங்களை படித்து ஜெபித்து ஆராய்ச்சி செய்வதும் போதிப்பதும் தான் இவர்களுடைய முழு நேர வேலையாகும். இவர்களுக்கு இஸ்ரேல் அரசாங்கம்தான் சம்பளம் கொடுக்கிறது. இஸ்ரேலின் இராணுவத்தில் பணி செய்கிறவர்களை விட யூத மதத்தின் பணிகளை செய்கிற இவர்களுக்குத்தான் இஸ்ரேல் அரசாங்கத்தால் அதிக சம்பளம் கொடுக்கப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து, ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரும் அளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் கோத்திரங்களின் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர் என்று எழுதப்பட்டுள்ளது. இந்த சம்பவமானது இயேசுவின் இரகசிய வருகைக்கு பிறகு அந்திகிறிஸ்துவின் 7 வருஷ உபத்திரவ காலத்தின் மத்தியில், அதாவது மகா உபத்திரவ காலத்தின் ஆரம்பத்தில் நடக்கும் சம்பவமாகும்.
மகா உபத்திரவ காலத்தில்தான் அந்திகிறிஸ்து யூதர்களை மிக மோசமாக கொடுமைப்படுத்தி கொலை செய்வான். அந்த கொடூர உபத்திரவம் தாங்க முடியாமல் தான் யூதர்கள் தங்கள் மேசியாவுக்காக அழுது புலம்புவார்கள். அந்த காலகட்டத்தில் தான் யூதர்கள் இயேசுவை தங்கள் மேசியாவாக ஏற்றுக்கொள்வார்கள். இஸ்ரேலின் 12 கோத்திரங்களிலும் இருந்து ஒவ்வொரு கோத்திரத்திலும் 12,000 பேரை தேர்ந்தெடுத்து, அதாவது மொத்தத்தில் 144,000 பேருடைய நெற்றிகளில் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி தேவனுடைய முத்திரையை போடுவார். தேவனுடைய முத்திரை என்றால் எழுத்தின்படியான அடையாளம் கிடையாது. தேவனுடைய வல்லமை, அதிகாரம், விசுவாசம், தேவ பலன், தேவ வைராக்கியம் போன்ற ஆவிக்குரிய முத்திரையாகும். அந்நாட்களில் இப்படி தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டு, அதாவது 144,000 யூதர்களும் தேவனுடைய ஊழியத்தை, அதாவது இயேசுதான் நம்முடைய மேசியா என்று கூறி அறிவித்து ஊழியம் செய்வார்கள். இவர்கள் செய்கிற ஊழியத்தினால் யூதர்கள் திரள் திரளாய் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். புறஜாதியாரும் கூட இவர்கள் மூலமாக இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். தேவனால் முத்திரை போடப்பட்ட அந்த 144,000 யூதர்களும் அந்திகிறிஸ்துவுக்கு பயப்படாமல் எதிர்த்து நின்று வைராக்கியமாக ஊழியம் செய்வார்கள். அவர்களை தேர்ந்தெடுப்பதற்காகத்தான் இப்போதே யூதர்களில் ஒரு கூட்டத்தாரை ஆர்த்தோடாக்ஸ் யூதர்களாக, மற்றவர்களை விடவும் தேவனுக்கு அடுத்த விஷயங்களுக்காகவே முழுவதும் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வேறுபாட்டின் ஜீவியத்தை வாழ வைத்து தேவன் அந்த ஒரு பிரிவினரை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். இப்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு முத்திரை போடப்பட்ட 144,000 யூதர்களும் அவர்கள் இயேசுவை பற்றி அறிவித்தது நிமித்தம் அந்திகிறிஸ்துவால் கொலை செய்யப்படுவார்கள். அத்தனை பேருமே இரத்த சாட்சிகளாக மரிப்பார்கள். அந்நாட்களில்தான் தேவனால் அனுப்பப்படுகிற 2 சாட்சிகளாகிய மோசேயும் எலியாவும் ஊழியம் செய்வார்கள். அந்த 2 சாட்சிகளும் இஸ்ரவேல் சந்ததியினர் தானே. இப்படி இவர்கள் எல்லோரும் இயேசுவை பற்றி அறிவிக்கிறது நிமித்தமாக ஏராளமான யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். யூதர்கள் ஜெருசலேமை விட்டு ஓடிப்போய் வனாந்திரங்களிலும் குகைகளிலும் ஒளித்திருப்பார்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை நோக்கி புலம்புவார்கள். இதை குறித்து சகரியா 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், நான் தாவீதின் குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனங்கசந்து துக்கிப்பார்கள் என்று இயேசுவே கூறுகிறார், முன்னறிவித்திருக்கிறார். தங்களால் சிலுவையில் அறையப்பட்டு தங்களால் விழாவில் குத்தப்பட்ட இயேசுவை நினைத்து தங்கள் மேசியாவாகிய இயேசுவுக்காக அப்படி புலம்பி அழுவார்களாம். இதெல்லாம் மகா உபத்திரவ காலத்தில் நடக்கும் சம்பவங்களாகும். உபத்திரவ காலத்தில், அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவருடைய கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன் என்றும் 4ஆம் வசனத்தில், அதாவது 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக்கொள்ளப்பட்டவர்கள் என்றும் எழுதப்பட்டுள்ளது. புறஜாதியாருடைய கிறிஸ்துவின் மணவாட்டி சபையானது, அதாவது இப்போது இருக்கிற கிறிஸ்தவ சபை, அந்திகிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்பே, உபத்திரவ காலத்திற்கு முன்பே ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும். இந்த பதிவில் நாம் பார்க்கிற சம்பவங்கள் எல்லாமே அந்திகிறிஸ்துவின் மகா உபத்திரவ காலத்தில் யூதர்களுக்கு சம்பவிக்கக்கூடிய விஷயங்களாகும். அந்நாட்களில் கிருபையின் கால கிறிஸ்தவ சபை பூமியில் இருக்காது. எனவே 14ஆம் அதிகாரத்தில் கூறப்பட்டிருக்கிற 144,000 பேர் என்பவர்கள் புறஜாதி கிறிஸ்தவர்கள் கிடையாது. அவர்கள் அத்தனை பேருமே இயேசுவுக்காக மரிக்கிற, அதாவது மகா உபத்திரவ காலத்தில் இயேசுவுக்காக இரத்த சாட்சிகளை மரிக்கிற யூதர்கள் தான் இவர்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் இந்த 144,000 பேருடைய நெற்றிகளில் பிதாவாகிய தேவனுடைய முத்திரையை போட்டு அவர்களை ஊழியக்காரர்களாக ஏற்படுத்தினார்.
14ஆம் அதிகாரத்தில் அவர்கள் இரத்த சாட்சிகளாக மரிக்கிறார்கள். அதனால்தான் அவர்களுடைய நெற்றிகளில் பிதாவின் நாமம் எழுதப்பட்டிருந்தது என்று 14ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அந்திகிறிஸ்துவின் கொடூரமான உபத்திரவ நாட்களில் இப்படிப்பட்ட வைராக்கியமான யூதர்கள் திருமணம் கூட செய்யாமல் முழுவதும் தேவனுடைய ஊழியத்துக்காகவே அர்ப்பணிப்பார்கள் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். அதனால்தான் அவர்கள் ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. இந்த வசனத்திற்கு பலர் பலவித அர்த்தங்களை சொன்னாலும் அந்த வசனமானது அதாவது திருமணம் செய்யாதவர்களை பற்றி தான் கூறுகிறது. இவர்களுடைய முழு நோக்கமும் அந்திகிறிஸ்துவை வைராக்கியமாய் எதிர்த்து நின்று தமது ஜனங்களை கர்த்தருக்குள் நடத்துகிறவர்களாக இருப்பார்கள். எனவேதான் அந்திகிறிஸ்து அந்த 144,000 பேரையும் கொலை செய்து விடுவான். இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோருக்குள்ளும் தேவனுக்காக முதற் பலனாக நித்தியத்தில் இருப்பார்கள். இதற்காகத்தான் இப்போதே யூதர்களில் அதி தீவிரமான பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு கூட்ட யூதர்களை தனியாக பிரித்து வைத்து தேவன் ஆயத்தப்படுத்தி வருகிறார். மகா உபத்திரவ காலத்தின் முடிவில் இயேசு பகிரங்கமாக ஜெருசலேமின் ஒலிவு மலையில் இறங்கி வருவார். பகிரங்க வருகையில் இயேசு தமது ஜனங்களாகிய யூதர்களின் கூக்குரலை கேட்டு அவர்களை அந்திகிறிஸ்துவிடமிருந்து மீட்பதற்காகவே இறங்கி வருவார். ஆமென்.